ஏமாத்தாத போ. ஒன்று போடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருக்கிற ஒரு கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் பார்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பேர்ட்ஸ் பார்க் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்திரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அதாவது கலைஞர் அறிவாலயத்துக்கு பக்கத்துலேயே முக்கம்பு போகிற ரோட்டில் தாங்க இருக்குது. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 200 ருபீஸுங்க. அப்புறம் அங்கே ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து ஹாஃப் டிக்கெட்டுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்துச்சுங்க. அதனால் பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீ தாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 200 ருபீஸ். அதுக்கு உள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து எதுக்குமே பே பண்ண வேண்டாம். கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக பே பண்ணணும். அதில் வந்து ஹைட்டு பார்த்து தாங்க உள்ளே அனுப்புவாங்க. அந்த ஆரஞ்சு கலர் கோட்டு கீழே இருந்தால் தான் ஹாஃப் டிக்கெட், அப்படி இல்லைன்னா ஃபுல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டெயின் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் தான் போயிருந்தோம். ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கா வந்து கீரை வச்சுருந்தாங்க. 2 தண்டு கீரை கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அது ஒன்றுமே செய்யலைங்க, அது கீரை மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டுச்சு. யார் வேணால் கொடுக்கலாம், யார் கொடுத்தாலும் அது வந்து வாங்கி சாப்பிட்ருங்க. இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எடுக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா அதோட பீக் வந்து லைட்டாக என் ஃபிங்கரில் பட்டுருச்சு. அதுக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டை வச்சுருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈமு கோழி அது வச்சுருந்தாங்க. அது எல்லாமே படுத்து அமைதியாக தாங்க இருந்துச்சு. கடிச்சு விட்றோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா புறா வகைகள் வந்து நிறைய கூண்டில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் நிறைய வகையான புறாக்கள், இவ்வளோ வகையான புறாக்கள் இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ நான் பார்க்காத வகையான புறாக்கள் எல்லாமே பார்த்துருந்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பேர்ட்ஸ் வந்து கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்களோ அதோட நேம் வந்து வெளியில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த நேமுக்கு மேட்சாக தாங்க அந்த பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த பேர்டோட நேம் பார்த்திங்கன்னா டம்ளர் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கட்டவால். அதோட வால் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால அப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அப்புறம் போண்டா புறா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த பேர்டோட நேம் பார்த்திங்கன்னா சின்ன மூஞ்சி. அதனால் சின்னதாக இருக்கனால அப்படி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய புறாக்களோட நேம் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருக்கும்போது ரொம்பவே வேடிக்கையாக இருந்துச்சுங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே சில ஸ்டாச்சு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கிளாக் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது 11:10. ஸோ கரெக்டான டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த புறா பார்த்திங்கன்னா பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரியே இருந்துச்சு.
இந்த டக்குக்கு நேம் பார்த்தீங்கன்னா கால் டக்குன்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் பென் குயின் அந்த மாதிரி நிறைய போட்டுருந்துச்சுங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா டக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அதோட நேமுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்வாரியம்னு போட்டிருந்தாங்க. இங்கே வந்து நிறைய டிவிஷனாக வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க்லேயும் ஒவ்வொரு வெரைட்டியான ஃபிஷ் இங்கே இருந்துச்சுங்க. இங்கே ஃபிஷ்ஷோட நேம் கூட எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து நிறைய ஃபிஷ் வெரைட்டி பார்த்துருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, சைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ஷு ரொம்ப குட்டியோண்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கலர் கலராக நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ அதோட செட்டிங்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃபிஷ்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இல்லாமல் யூனிக்காக இருந்துச்சு. இங்கே ஒரு ஸ்டார் ஃபிஷ் கூட இருந்துச்சுங்க. அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்க் மாதிரி அப்புறம் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாலாம் இருந்துச்சுங்க ஃபிஷ்ஷு. இந்த அக்வாரியம் ஃபிஷ் டேங்க் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே போயிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பிளேஸில் வந்து இந்த மாதிரி ஹாம்ஸ்டர், ரேபிட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஹினி பிக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஹாஃப் டிக்கெட் எடுத்த சில்ட்ரன் மட்டும் உள்ளே அலோவ் பண்ணாங்க. பிஸ்கெட் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு கொடுக்கலாம். வேறு கூண்டில் பார்த்தீங்கன்னா முயல் வெரைட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க. வேறே போடலாம்ண்ணா, வேறே போயிடலாம். மினி ரெக்ஸ் அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் என்னடா இங்கே மட்டும் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தாங்க ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பெரிய ஃபிஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு அக்கா வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, நம்ம வந்து அது கொடுக்கலாம். ஒன்று போடு. கையை வந்து ஹைட்டில் வச்சுட்டு அது வந்து போட்டிங்கன்னா சாப்பிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைட்லேயே வந்து மினி கேஃபே மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஜூஸ், வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து பப்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சும்மா ரெஸ்ட் எடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்க கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக் கேச்சிங் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈமு, அப்புறம் வந்து ஆஸ்ட்ரிச் அதோட எக்கு, நார்மல் பேர்ட்ஸோட எக்கு இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் ஆனது அந்த குஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 வீக்ஸ் ஆனது, அப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்தது, அந்த மாதிரி டிவிஷனாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனான் மாதிரி இருந்துச்சுங்க. க்ரீன் கலரில் அப்புறம் எல்லோ கலரில் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெப்டைல்ஸ் மாதிரி எல்லாமே வந்து செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. இந்த ஆரஞ்சு கலரில் பெல்ட் மாதிரியே இருக்குங்க, அது வந்து பாம்பு. இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த கார்னரில் ஒன்று இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி இருந்துச்சுங்க, அது தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு குட்டியோண்டு நண்டு கூட இருந்துச்சு ஒயிட் கலரில்.
அப்புறம் இங்கேயும் வந்து சில நண்டுகள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக என்னவோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தோம். அது வந்து பெரிய பாம்பு தாங்க. அது அந்த மலைக்குள்ளே சுருண்டு போய் படுத்துருக்கு. கீழே பார்த்திங்கன்னா அதோட பாடி வந்து கரெக்டாக தெரியுது. மற்ற டைமில் பாம்பை பார்க்கும்போது அது கரெக்டாக கூட பார்க்க மாட்டோங்க, பயந்து ஓடிடுவோம். இங்கே தான் வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ரூம் மாதிரி வச்சு அங்கே வந்து குருவிங்கள்லாம் இருந்துச்சு, டிவிஷனாக வச்சுருந்தாங்க. நிறைய பிளேஸ் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோ எடுக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பேரட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து கை காலெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு கொடுக்குற ஃபுட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு உள்ளே வரலாம். நம்ம கையில் வச்சு கொடுத்தாலே எல்லா பேர்ட்ஸுமே வருங்க. ஆனால் வந்து நாங்கள் கரெக்டாக மத்தியான டைம் போயிட்டோமா, நிறைய பேர் கொடுத்து அதுக்கு வயிறெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு போலங்க. ஒரு பேர்ட்ஸ் கூட வரமாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் வந்து வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எல்லா பேர்ட்ஸுமே வந்து கையில் நிற்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து வீக்கெண்ட்ஸில் எங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் போயிருந்தோம். ஸோ கஷ்டப்பட்டு 1-2 பேர்ட்ஸ் தாங்க வந்துருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப தூரத்துலாம் நின்றுச்சு. இந்த பிளேஸுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப கூலாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து அந்த அருவி மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து வர அந்த சாரல் வந்து நம்மகிட்ட படும்போது ரொம்ப கூலாக இருந்துச்சு. சிவப்பு ட்ரெஸ் போட்டவங்களுக்கும் வராது. அப்பாடா, கஷ்டப்பட்டு ஒரு பேர்டு வந்து எங்கிட்ட வந்துடுச்சுங்க. ஆனால் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் வந்து எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயின் வந்து அருவி மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல நிற்கும்போது ரொம்ப கூலாக இருந்துச்சு. ஸோ இங்கே உள்ள எல்லாமே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க மாதிரி எல்லாமே ஸ்டாச்சூஸ் எல்லாம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. காட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. இன்னொரு பேர்ட் கூட நான் வந்து கை வச்சுட்டே இருந்தேங்க. அது வந்து அந்த கம்பி சூட்டுக்கு என் கையில் வந்து அழகாக நின்றுச்சு. குட்டியாக இருக்கும்போது ஹேண்ட் ஃபீடிங் பண்ணினாலும் நம்மளுக்கு பெரிய பெரிய பேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்யாரமாக மேலே நின்றுச்சுங்க, கீழே வரவே இல்லைங்க. அது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கூப்பிட்டு பார்த்து நான் எங்களுக்கு தாங்க தனியே வத்தி போச்சு. கிளி மாதிரி கதை சொன்னா காக்கா மாதிரி கத்திட்டீங்க. இது கீழே பாரு, எல்லாம் சாப்பிட முடியும் போட்டு போயிருக்காங்க. கீழெல்லாம் இருக்கு. எல்லாருமே வந்து ஆளாளுக்கு எங்கிட்ட வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அது வந்த பாடு தெரியல. இல்லப்பா முடிச்சிருக்கு.
உள்ளே எல்லாமே செட்டிங் மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸ்டாச்சு மாதிரி எல்லாமே க்ரீனிஸாக ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. மாடு முட்டை போச்சு. போட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்ட வந்து அந்த பெரிய பேர்டு வந்துச்சு. அதுவும் கொஞ்சம் நேரம் தாங்க இருந்து அதுக்கப்புறம் பறந்து போயிடுச்சு. நீங்கள் டார்ச்சர் பண்ணால் எப்படி வரும்? வெயிட் பண்ணு. என்னப்பா அது? காங்கு 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 ஸ்கல் ஐலண்ட். நான் வந்து கொஞ்சம் தாங்க பேர்ட்ஸுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கையில் இருந்த அந்த ஃபுட் எல்லாத்தையும் கீழே அந்த பேர்டுக்கு போட்டுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சுங்க. அங்கே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன பார்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாம் விளையாடலாம். அதோட அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.